வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டன்ட் பக்கோடா. இது இந்த அரிசி மாவு வந்து கடையில் வாங்கினது. இது ஆட்டி அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டியும் செய்யலாம். இது ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. ஒரு 3 கப் எடுத்துருக்குறேன். இந்த கப்பில் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களா அதுலேயே கடலை, பொட்டுக்கடலை வந்து 1.5 கப்பு. இது நான் மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் குறன்னு இருந்ததுன்னா நாம் சலிச்சு போட்டுக்கலாம். இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பெனையருக்கு பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெண்ணெய் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு, காரத்துக்கு தகுந்த மிளகாய் பொடி, உப்பு, 1 டீஸ்பூன் ஓமப்பில். சரி, நம்ம கடலையை அரைச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக தான் இருக்குது. கொஞ்சம் பரவரன்னு இருந்ததுன்னா நாம் சலிச்சுக்கலாம். இது நைஸாக இருக்குது, இப்படியே போட்டுக்கலாம். ஓமப்பில்லு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்ணெய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டு நாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சு அந்த காஞ்ச எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இதில் 2 கரண்டி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், சுடெண்ணெய். பெரிய கரண்டியாக இருக்குங்காட்டி ஒரு 1.5 கரண்டி எண்ணெய். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சூடாக இருக்கையில் எடுத்து ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் நல்லா பொறுன்னு வரும். இது நான் பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி இதில் புளிய போகிறோம் ரிப்பன் பக்கோடா. இது கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் புளியறக்கு ஈஸியாக வரும். வானலில் நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. இது ஒன்று மேலே இப்படி பண்ணிட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று உழுகாமல் நல்லா வெந்துடும். திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு வெந்துடுது. உங்களுக்கு வெந்துட்டாலே இப்படி தட்டணும்னு ஒரு சத்தம் வரும். இந்த நுரையெல்லாம் அடங்கிடுதுன்னா நம்ம ஒரு சத்தம் வரும், எடுத்துடலாம். ஈஸியாக செஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் இருந்தால் சரி, சீக்கிரம் செஞ்சிடலாம். உங்களுக்கு மாவு இருந்ததுன்னா பிசைஞ்சு சுடுறது தான். இப்போ டேஸ்டியான பக்கோடா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.